வெல்கம் பேக் டு சங்கம்த்ரா டிஎன்பிசி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் குரூப் 4 எக்ஸாமோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன்பிசி வெப்சைட்டில். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி ஆல் டிக்கெட்டை வந்து பிரிண்ட் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் நம்ம போனோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இதுக்கு முன்னாடி வந்து புதிதாக பதிவு செய்வோர், அப்புறம் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு வரும். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிட்டோம்ல எக்ஸாமுக்கு, அதனால் ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸாமுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது யூசர் ஐடி ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்போம்ல, அந்த வந்து இது ரெண்டுலேயும் டைப் பண்ணி இந்த கேப்சாவையும் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். கொடுத்தோன்னே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆனோடனே இந்த டவுன்லோட் அப்ளிகேஷன் அதில் நம்ம போகணும். டவுன்லோட் அப்ளிகேஷனில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு நம்ம அதை வந்து கிளிக் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா என்னைக்கு நோட்டிஃபிகேஷன், என்னைக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க 12/7 ஜூலை மாதம் 12ஆம் தேதி. போயிட்டு டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அது நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து டவுன்லோட் கொடுத்தோம்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து தெரியலைன்னா நீங்கள் வந்து மறுபடியும் பேக் போயிட்டு இந்த டேஷ்போர்டில் கரண்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் கடைசியாக வந்து குரூப் 4க்கு தான் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஐடி குரூப் 4க்குள்ளது இருக்கும். இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இது குரூப் 2வில் இருக்குது. ஆனால் நீங்கள் குரூப் 4க்கு தான் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். கடைசியாக நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணீங்க, கன்ஃபார்ம் பெய்டு அப்படின்னு காட்டும். இந்த அப்ளிகேஷன் ஐடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து டைப் பண்ணி டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், கொடுத்துருவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டிஎன்பிசியில் அந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்து வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஆல் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.